மகேஷ் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட். எனக்கும் இந்த தாம்பரம் மண்டலூருக்குலாம் சம்மந்தமே இல்லை. ஆக்சுவலாக நான் இங்கே லேண்டப் போயிருக்க வேண்டிய ஆளே இல்லை. சென்னைக்கு மிக அருகில் இந்த காலேஜ் தான் அப்போ கிடச்சிது. ஸோ இங்கே வர வேண்டிய ஒரு சூழல். அப்போ தான் வந்து நான் மகேஷை மீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. இம்ப்ரெஸ்னா இஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் டே 1 to லைக் இப்போ வரைக்குமே வந்து the best person I have met ever in my life is மகேஷ். அதனால எனக்கு மகேஷ் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். நான் பிஜி படிக்கும் போது தான் எங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் ஆச்சு. அவங்க என்னோட முன்னாடி ரோல் நம்பர். ஸோ லைக் அந்த லேப் பிரிக்கும் போது ஒரே பேட்ச்னும் போது எனக்கு 2 லேப் செஷன் வரைக்கும் அவங்க பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் போக 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 ஒரு 3 months ஆச்சு. அப்புறம் தான் வந்து லைக் அவங்கள பார்க்கும்போது எமோஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனாகவே இருக்கு. அவங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நான் அதை சொல்ல தான் போகிறேன். ஆனால் அது எப்படி சொல்ல போகிறேன்னு தான் எனக்கு தெரியல. போனோம், சரி இந்த சாய்பாபா கோயில் போனோம். எந்த ஒரு லவ் இதுலேயுமே வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து நீ என்ன சொல்ல வரேன்றது அவங்களுக்கு தெரியும். ஃபோர்ஸ் பண்ணி விட்டால் சட்டையை பிடிச்சி சொல்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவங்க சொல்லி கடைசியில் இங்கே சொல்ல முடியல. அதுக்கடுத்து முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட போனோம், அங்கே போனோம், சொல்ல முடியல. கடைசியில் அவங்கள ட்ராப் பண்ணுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போனேன். இதுக்கு மேலே சொல்லவே முடியாதுடா அப்படின்ற பட்சத்தில் அவங்களே நீ தானே லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஷீ மேட் மீ வெயிட் ஃபார் 6 months ஃப்ரம் தட் பாயிண்ட். கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே. கண்டேன் என்னுடைய அவளை, தந்தேன் மிச்ச உயிரை. நான் அங்கே காலேஜ் போனது ஆகஸ்ட் 15 அந்த டைமில் தான் காலேஜ் போனோம். செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் தான் வி ஜஸ்ட் பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்போ தான் பேசவே ஆரம்பித்தோம். ஆனால் செப்டம்பர் மந்த் முடியறதுக்குள்ளெல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணிட்டான். வாட் ஐ தாட் வாஸ் அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவான் தான் நினச்சேன். பிகாஸ் ஐ நோ என்னை விட மகேஷ் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு எல்லாருமே வீட்லேயும் நினச்சாங்க. ஸோ இட் வாஸ் லைக் தட். அப்படி தான் அது நடந்துச்சு. அவள் மேரேஜே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுவும் பண்ண மகேஷே மேரேஜே கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பட் டெஸ்டினி உன்னையும் மகேஷையும் தான் சேர்த்துருக்குது பாரு. ஃபைனலி பி ஹாப்பி வித் ஹிம். மகேஷ் மாதிரி ஒரு பையன் சத்தியமாக கிடைக்க மாட்டான். ஸோ இதெல்லாம் வச்சு ஹேண்டில் பண்ணுறது மகேஷ் மாதிரி ஒரு பையன் தான் கரெக்ட். எந்த கல்யாணத்தையும் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி பிரைட் ஆன் டைம். லைக் எப்பயுமே லைக் எங்கள் வந்து ஒரு 7 years ஆஃப் லவ். அப்புறம் தான் வந்து மேரேஜ். இப்போ நம்ம ஃபேமிலி தாண்டி ஒருத்தங்க கேர் அந்த மாதிரி லைக் அக்கறையாக அதுதான் ஃபஸ்ட்டு திங் தட் அட்ராக்டட் மீ. என் கூட்டிலே ஒரு ஓரமாய் இருந்து
விட்டேனடா. திசையின்றி நான் தேடி திரிந்தேன் தனியாகவே கண்ணே, ஒளியாக நீ என்னை சேர்ந்ததா பிழைத்தேனடா.